அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, அதே இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலைநிறுத்துமாக. தினந்தோறும் மஹரிப்புகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில நபி மொழிகளையும் அந்த நபி மொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ச்சியாக அறிந்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது சஹீஹுல் புகாரியில் 2493வது எண்ணில் பதியப்பட்டிருக்கிற செய்தியையும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் பார்க்க இருக்கிறோம். இந்த செய்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தை நமக்கு சொல்லி ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். நபி அவர்கள் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது, மஸலுல் காயிமி அலா ஹுதூதில்லாஹி வல் வாகிஇ ஃபீஹா, இறைவனினுடைய வரம்புகளை மீறாமல் அதற்குள் கட்டுப்பட்டு நடப்பவர்களுக்கும் இறைவனினுடைய வரம்புகளை மீறி நடப்பவர்களுக்கும் உரிய உதாரணம் என்பது கமஸலி கௌமின், ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு உதாரணத்தை போன்றதாகும். இந்த சமுதாயத்து மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், கப்பலில் இவர்கள் பிரயாணம் செய்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி கப்பலில் இவர்களினுடைய பயணத்தை அமைக்கும் பொழுது யார் யாருக்கு எந்தெந்த இடம் என்பதற்காக சீட்டு போட்டு குலுக்கி பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. கீழ்த்தளத்தில் யாரெல்லாம் செல்ல வேண்டும், மேல்தளத்தில் யாரெல்லாம் செல்ல வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்காக சீட்டு குலுக்கி போடுகிறார்கள். தங்களுக்கு வந்த சீட்டின் அடிப்படையில் கீழ்த்தளத்தில் உள்ளவர்கள் கீழ்த்தளத்திற்கு சென்று விட்டார்கள். மேல்தளம் என்று யாருக்கெல்லாம் சீட்டில் வந்ததோ அவர்கள் எல்லாம் மேல்தளத்திற்கு சென்று விட்டார்கள். ஒரு கப்பல் இப்ப நடுகடல்ல பயணம் செஞ்சு போய்கிட்டு இருக்கு. அந்த கப்பல்ல கீழ்த்தளம் இருக்கிறது, மேல்தளம் இருக்கிறது. கீழேயும் மக்கள் இருக்கிறார்கள், மேலேயும் மக்கள் இருக்கிறார்கள். இப்ப கீழ்த்தளத்துல இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு தேவைக்கு தண்ணீர் எடுக்கவோ அல்லது அவர்கள் பருகுவதற்கு தண்ணீர் எடுக்கவோ இவங்க என்ன செய்யணும்னா மேல்தளத்தில் இருக்கக்கூடிய மக்களை தாண்டி செல்ல வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறார்கள். கீழ்த்தளத்துல எங்கேயுமே தண்ணி இல்லை. இப்ப உங்களுக்கு தண்ணி வேணும்னா இவங்க மேல்தளத்துக்கு போய் மேல்தளத்துல இருக்கிற மக்கள் எல்லாரையும் தாண்டி போய் அந்த தண்ணியை எடுத்துக்கொண்டு மீண்டும் கீழ்த்தளத்திற்கு வர வேண்டும். இது மேல்தளத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு அசௌகரியமாக இருக்கிறது. வந்து செல்வது, ஒரு நெரிசலை ஏற்படுத்துவது, ஒரு தொந்தரவை ஏற்படுத்துவது, இதை போன்று இருந்து வருகிறது. அதனால கீழே இருக்கிற மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம எதுக்கு தண்ணீர் எடுக்க இவ்வளவு நடக்கணும், நம்ம கஷ்டப்பட்டு மேலே ஏறி போய் அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி அவங்கள தாண்டி நம்ம போய் தண்ணி எடுத்துட்டு வந்து பயன்படுத்தி இவ்வளவு பெரிய வேலை எதுக்கு நமக்கு, நம்ம வேலையை ரொம்ப சுலபமாக்குறதுக்கு என்ன செய்யலாம்னா கீழ்த்தளத்திலேயே ஒரு ஓட்ட கூட போட்டுருவோம். ஒரு துளை ஒண்ண போட்டுட்டோம் அப்படின்னா இங்க இருந்து நமக்கு தேவையான தண்ணி வந்துகிட்டே இருக்க போகுது. நம்ம வாட்டுக்கு எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கலாம். நம்ம என்னெல்லாம் நமக்கு தேவை இருக்குதோ அந்த தேவையெல்லாம் நம்ம பூர்த்தி செஞ்சுக்கலாம் என்று சொல்லி ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள். இது மேல்தளத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் தெரிய வருது. கீழ்த்தளத்துல இருக்கிற மக்கள் தான் இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நம்மளை தாண்டி போய் தண்ணி எடுக்கிறதுக்கு அவங்க சோதனை பட்டுக்கிட்டு கீழே ஒரு ஓட்டையை போட்டனால அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படிங்கிறது மேல்தளத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிய வந்து விடுகிறது. தெரிய வந்ததற்கு பின்பாக மேல்தளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதை கண்டும் காணாமல் இருந்து விட்டார். கீழே உள்ளவங்க என்ன செஞ்சுட்டு போகட்டும், அவங்க ஓட்ட போடுறாங்க, தண்ணி வருது, தண்ணி வராம போது அது அவங்களுடைய பிரச்சனை, அவங்க பாட்டுல இருந்துட்டு போகட்டும். நமக்கு என்ன, நமக்காக தண்ணி இங்க பக்கத்திலே இருக்குது, நம்ம எடுத்தோமா பயன்படுத்தணுமா, நம்ம தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டோமா, அத்தோடு நம்ம இருந்துக்குவோம். கீழ்த்தளத்தில் உள்ளவங்க என்ன செஞ்சாலும் நம்ம கண்டுக்க வேணாம் அப்படின்னு கண்டுக்காமல் இருந்தால் அந்த கப்பலோடு சேர்ந்து மூழ்க போவது கீழ்த்தளத்தில் உள்ளவர்கள் மாத்திரம் மூழ்க மாட்டார்கள், மேல்தளத்தில் இருக்கக்கூடிய மக்களும் சேர்ந்து அந்த கடலில் மூழ்கி விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உதாரணத்தை எடுத்து காட்டுகிறார்கள். எவ்வளவு ஒரு தெளிவான, ஒரு சின்ன ஒரு குழந்தைக்கு சொன்னால் கூட புரிகின்ற விதத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் இந்த உதாரணத்தின் மூலமாக நமக்கு சொல்ல வருகிறார்கள். தீமையை பார்த்துவிட்டு தடுப்பவர்கள் தான் இறைவனினுடைய வரம்புகளை மீறாமல் அதில் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய மக்கள். யாரெல்லாம் தீமையை பார்த்துவிட்டு கண்ணும் காணாமல் இருந்து கொள்கிறார்களோ அவர்கள் இறைவனினுடைய வரம்பை தாண்டிய மக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாடத்தை நமக்கு புகட்டுகிறார்கள். ஏராளமான இடங்களில் பார்க்கலாம். இது போன்ற கருத்துக்களை நபி அவர்கள் மீண்டும் மீண்டும் நம்ம இடத்தில் பதிய வைத்துக் கொண்டே இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமிற்கு சகோதரன் ஆவான். உங்களினுடைய சகோதரன் அவன் அநியாயம் இழைக்கப்பட்டவனாக இருந்தால் அவனுக்கு உதவி புரியுங்கள், அவன் அநியாயம் இழைப்பவனாக இருந்தால் அவனுக்கும் உதவி புரியுங்கள். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க, உங்களினுடைய சகோதரன் அநியாயம் அவனுக்கு இழைக்கப்பட்டுருச்சு, யாராவது ஏமாத்திட்டான், அப்ப நீங்க போய் உதவி செய்யுங்க. இதை நம்ம ஏற்றுக்கிறோம். அவன் அநியாயக்காரனா இருக்கிறான், அவன் தான் அநியாயம் செய்யறான், அப்பையும் நீங்கள் அவனுக்கு உதவி புரியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, எங்களினுடைய சகோதரர் அநியாயம் இழைக்கப்பட்டவராக இருக்கிறார், இவருக்கு யாரோ அநியாயம் செஞ்சுட்டார், அப்ப நாங்க போய் அவருக்கு உண்மையாக
இருந்து அவருக்கு என்ன தேவைப்படுகிறதோ அவரை நாங்க கை கொடுத்து மேல தூக்கி விடுறோம், உதவி செய்யறோம். சரி, என்னுடைய சகோதரன் அவன் அநியாயக்காரன் இருக்கிறான், அவன் தான் அநியாயத்தை செய்யறான், அவனுக்கு நான் எப்படி உதவி செய்வது? நபி அவர்கள் சொல்கிறார்கள், உங்களினுடைய தோழர் அவர் அநியாயத்தில் ஈடுபட்டால், அநியாயக்காரனாக இருந்தால் நீங்கள் அவருக்கு உதவி புரியுது என்பது அவரினுடைய கரத்தை பிடித்து அந்த அநியாயத்தை செய்ய விடாமல் தடுப்பதுதான் நீங்கள் அவருக்கு உதவி புரிவது. இன்றைக்கு நம்ம பெரும்பான்மையான மக்களிடத்தில் இல்லாத ஒரு பண்பாக மாறிவிட்டது. இறைவனே நம்மை பார்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு நற்பெயரை சொல்கிறான் அப்படின்னா அது என்ன ஒரு மிகப்பெரிய நற்பெயர் தெரியுமா? இறைவன் நம்மை பார்த்து சொல்கிறான், குன்தும் கைர உம்மத்தி உக்ரிஜத் லின்னாஸ், இதுவரைக்கும் உலகத்திலேயே வெளிப்பட்ட சமுதாயத்திலேயே நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். ஆதம் நபியிலிருந்து முகமது நபி வரைக்கும் அனைவரையும் அலசி பார்த்து இறைவன் சொல்கிறான், உலகத்துல வந்துட்டு போனதுலேயே சிறந்த சமுதாயம் அது நீங்க தான். அப்படி இந்த அளவிற்கு சிறப்பு நமக்கு எதனால கிடைச்சிச்சு தெரியுமா? நீங்கள் தான் நன்மையை ஏறி தீமையை தடுக்கிறீர்கள். அதனாலதான் இறைவன் நம்மை சிறந்த சமுதாயம் என்று சொல்கிறான். ஆனால் இன்றைக்கு நமக்கு மத்தியில் நன்மையை ஏவுவது ஓரளவுக்கு ஏராளமான மக்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் தீமையை தடுக்கக்கூடிய காரியம், ஒருவர் நம்முடைய சமூகத்தில் ஒரு தீமையில் ஈடுபடுறாங்க, நீங்க செய்த தீமை, இதை செய்யாதீர்கள் என்று தடுக்கக்கூடிய அந்த ஒரு தைரியம் இன்றைக்கு பெரும்பான்மையான மக்களிடத்தில் இல்லாததை நம்மால் பார்க்க முடிகிறது. கண்ணுக்கு கண்ணாக பார்ப்போம். நமக்கு தெரிந்த ஒரு மனிதர் நம்முடைய அக்கம் பக்கத்து வீட்டாராக இருப்பார், நம்முடைய உற்றார் உறவினர் சொந்தக்காரராக இருப்பார், அவர் ஒரு தீமையில ஈடுபடுவார். நமக்கு எதுக்கு வருது? நம்ம வாட்டுக்கு போய் சொல்லுவோமா, நம்ம அல்லாத நன்மையை செஞ்சோமா, இருந்தமா, வந்தமா, இப்போட இருப்போ என்று ஏராளமான மக்கள் கண்டும் காணாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கண்டும் காணாமல் இருந்தால் நபிகள் அவர்கள் சொன்ன உதாரணத்தை போன்று கப்பலில் சேர்ந்து மூழ்குவதை கொண்டு இறைவனினுடைய கட்டளைகளை மீறியவர்களாக நாம் மாறிவிடுவோம். சனிக்கிழமை வாசைகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம்ல, அதில் 2 சாராரை இறைவன் தண்டித்தார். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, சனிக்கிழமை மீன் பிடிப்பதற்கு தடை. ஒரு சாரார் என்ன செய்யறாங்கன்னா, இவங்க நாங்க மீன் பிடிக்கிறோம் போறாங்க. முதலாவது சாரார் தீமையை செய்யக்கூடிய நபர்கள், 2வது சாரார் அந்த தீமையை தடுக்கிறார். சனிக்கிழமை நமக்கு மீன் பிடிக்கிறது ஹராம்பா, நாளை கூட போய் மீன் பிடிச்சுக்கோங்க, இன்னைக்கு எதுக்கு போறீங்க, இறைவன் தடுத்திருக்கிறார் செய்யாதீர்கள் என்று தீமையை தடுத்தவர்கள் 2வது கூட்டத்தினர். 3வது கூட்டத்தினர் யார் தெரியுமா? அவங்க யாரோடையும் சேர மாட்டாங்க. நீங்க போய் மீன் பிடிச்சா பிடிங்க, எங்களுக்கு எந்த வம்புக்கும் இல்லை. 2வது சாரார் வந்து உங்க குணம் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க எதுக்கு போய் அவங்களை தடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அவங்க பாட்டு போய் குணம் பிடிச்சா பிடிக்கட்டும், அது அவங்களுக்காக கூடியது. தீமை பாட்டுக்க அல்ல அவங்க தீமையை கொடுத்துட்டு போறாங்க, நீங்க எதுக்கு தேவையான தடுத்துட்டு இருக்கீங்க, நீங்க அமைதியா இருங்க என்று 3வது சாரார் இருக்கிறார்கள். ஒரு சாரார் தீமையை செய்கிறார்கள், 2வது சாரார் தீமையை தடுக்கிறார்கள், 3வது சாரார் கண்டு காணாமல் இருக்கிறார்கள், தீமையை தடுக்காமல் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தண்டனை யாருக்கு தெரியுமா? தீமையை செய்த சாராருக்கு மாத்திரம் தண்டனை வரவில்லை, 2 சாரார்களுக்கு வந்தது. தீமையை செய்தவர்களுக்கு வந்தது, தீமையை தடுக்காமல் அதை கண்டு காணாமல் பார்த்தும் பாராமலும் இருந்த 3வது சாராருக்கு வந்தது. இந்த 2 சாரார்களின் இறைவன் இழிவடைந்த குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றினார். இப்படி ஏராளமான வசனங்கள் நமக்கு போதிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், தீமையை தடுப்பதற்கு நாம் அதிகமாக ஆர்வம் காட்ட வேண்டும். அது நமக்கு இடப்பட்டு இருக்கிற கட்டளைகள் ஒன்றாக இருக்கிறது. ஆக வரக்கூடிய காலகட்டங்களில் முடிந்த அளவிற்கு நாமும் தீமைகளை செய்யாமல், யாராவது தீமையை செய்தாலும் அதை தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன். வாஹர் தக்வான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.